இப்பதான் சின்ன அறிவிப்பும் என்று சுடுவார் என் உயிர் உன்னோட பொத்தி வச்சுட்டாரே பேசாமல் உன்னோடு நாம் மிதந்து போ நான் தாங்க மாறோடு. வணக்கம்டா மாப்பிள்ள, இது நம்ம ஜோக்கர் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க சித்தா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக அலைட் மோஷனில் ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் எதுவும் வீடியோ எடிட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எப்படி எடிட் பண்ணுறது இல்லை என்ன வீடியோ எடிட் பண்ணணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நான் சீக்கிரம் அடுத்த வீடியோவை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி வரேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பீட்மார்க் ப்ரீசெட் சேக்கவேட் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தனியாக மெட்டீரியல்னு இதை மீடியா ஃபைல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. கீழே பீட்மார்க் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபாண்ட் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. எப்படி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறதுனா டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிங்க. எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து ஃபாண்ட்டு ஆரம்பர் கிளிக் பண்ணிங்க. வியூ ஆல் ஃபாண்ட் கொடுங்க. 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ஃபாண்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ஃபாண்ட் கொடுத்து எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு டாப்பில் வந்துடும் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் நேம் சாக்லேட் ஃபாண்ட்டு, அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா டெக்ஸ்ட்லேயும் இதே மாதிரி ஃபாண்ட் வச்சுக்கோங்க. பேக் வந்துடுங்க. ஷேக்கவேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் 2 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன் டெக்ஸ்ட்டில் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எஃபெக்ட் கீழே இருக்க எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். காப்பி எஃபெக்ட் கொடுங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்து பேக் வந்துடுங்க. பீட்மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் லேயரில் மட்டும் எஃபெக்ட் கொடுங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 டாட் கிளிக் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அது ரெண்டாவது இருக்கிறதுல கீழே இருக்க டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது கீழே இருக்க எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 டாட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்து ரெண்டாவது டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 டாட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ரெண்டாவது டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட் லேயருக்கும் கீழே எஃபெக்ட் கொடுத்துருங்க. எஃபெக்ட் கொடுத்து ஷேக்கவேட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ மேலே இருக்க டெக்ஸ்ட் லேயரோட எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்து பேக் வந்துடுங்க. பீட்மார்க் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ மேலே இருக்க டெக்ஸ்ட் லேயருக்கெல்லாம் எஃபெக்ட் கொடுங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்து இங்கே இருக்க எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அதுக்கு மேலே இருக்க டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 டாட் பண்ணுங்கள். பேஸ்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி இருக்க எல்லா டெக்ஸ்ட் லேயருக்கும் எஃபெக்ட் கொடுத்துருங்க. எல்லா டெக்ஸ்ட் லேயருக்கு எஃபெக்ட் கொடுத்து கரெக்டாக 13:51 இந்த டைமில் எனக்கு வந்துடுங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் ஃபோட்டோ வேணுமோ அவங்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஒரு குரூப் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் டு கம்பல்சரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பிட் வந்து எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பிட் வந்து எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிங்க. 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில் டு கம்பல்சரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பிட் வந்து எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பிட் வந்து எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ணிக்கங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிங்க. 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில் டு கம்பல்சரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பிட் வந்து எக்ஸ்ட்ரா ரிமூவ். இதே மாதிரி இருக்க எல்லா பீட்மார்க் கடையிலையும் ஃபோட்டோ செட் பண்ணிடுங்க. நான் ஃபோட்டோ செட் பண்ணிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், எல்லா பீட்மார்க் கடையிலையும் ஃபோட்டோ செட் பண்ணியாச்சு. ஃபோட்டோ செட் பண்ணியாச்சு. பேக் வந்துடுங்க. ஷேக்கவேட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஷேக்கவேட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். காப்பி எஃபெக்ட் கொடுங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்து பேக் வந்துடுங்க. பீட்மார்க் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்து 2 ஃபோட்டோ விட்டு வந்துடுங்க. 3ஆவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்து 2 ஃபோட்டோ விட்டுருங்க. 3ஆவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்து 2 டெக்ஸ்ட் லேயர் 2 ஃபோட்டோ விட்டுருங்க. 3ஆவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்து 2 ஃபோட்டோ விட்டுருங்க. 3ஆவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்து 2 ஃபோட்டோ விட்டுருங்க. 3ஆவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்து 2 ஃபோட்டோ விட்டு
மூணாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பண்ணுங்கள். பேஸ்ட்டை கொடுத்துருங்க. பேஸ்ட்டை விட்டு பேக் வந்துடுங்க. ஷேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. காப்பி எஃபெக்ட் விட்டு பேக் வந்துடுங்க. பிட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கங்க. செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்த 2 ஃபோட்டோ விட்டுருங்க. மூணாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்த 2 ஃபோட்டோ விட்டுருங்க. மூணாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்த 2 ஃபோட்டோ விட்டுருங்க. மூணாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்த 2 ஃபோட்டோ விட்டுருங்க. மூணாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்த 2 ஃபோட்டோ விட்டுருங்க. மூணாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் எஃபெக்ட் விட்டு பேக் வந்துடுங்க. ஷேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. தேர்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். திரையில் பண்ணுங்கள். காப்பி எஃபெக்ட் கொடுங்க. காப்பி எஃபெக்ட் விட்டு பேக் வந்துடுங்க. பிட் மார்க் ஓப்பன் பண்ணுங்கள். தேர்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். திரையில் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்த 2 ஃபோட்டோ தள்ளி வந்துடுங்க. மூணாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்த 2 ஃபோட்டோ விட்டுருங்க. மூணாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்த 2 ஃபோட்டோ விட்டுருங்க. மூணாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்த 2 ஃபோட்டோ விட்டுருங்க. மூணாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பண்ணுங்கள். பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் எஃபெக்ட் விட்டு பேக் வந்துடுங்க. ஷேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. பார்டர் அண்ட் சிசி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஒன்றா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி ஃபைல் லேயர்ஸ் கொடுத்துருங்க. காப்பி ஃபைல் லேயர்ஸ் விட்டு பேக் வந்துடுங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணி பேஸ்ட் ஃபைல் லேயர்ஸ் கொடுத்துருங்க. 2 வரைக்கும் எல்லா டெக்ஸ்ட் லேயர் அண்ட் சிசி ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்த்துங்க. அவ்வளோதான். அடுத்து ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன். அது மெட்டீரியலாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா ப்ளஸ் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கேன் அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்க. வீடியோ கிளிக் பண்ணிங்க. 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டிச் டு கம்பல்சரி கொடுத்துருங்க. பிளண்டிங் வந்து லைட் அண்டில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அப்போ தான் பேக்ரவுண்டு தெரியும். இது கரெக்டாக 30 செகண்ட் தான் இருக்கும். நம்ம வீடியோ வந்து 33 செகண்டு. அதனால் அந்த 33 செகண்ட் வரைக்கும் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஸ்பீட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் ஸ்லோ பண்ணி உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ வேணுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் விரைவில் எடிட் பண்ணி போடுறேன். இப்போ வீடியோ குவாலிட்டி ஃப்ரேம் ரேட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. குவாலிட்டியும் ஃபுல்லாக வச்சு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்மள டாட்டா பை பாய், see you.